அருளியார் அவர்களுடைய செறிவும் அறிவும் பொருந்திய இந்த உரையை பற்றி சுருக்கமாக தொகுத்து சொல்ல வேண்டும் என்று அவர்களே விருப்பம் சொன்னார்கள். இதில் நான் தொகுப்பதற்கு எளிதல்ல. ஏராளமான சமற்கிருத சொற்களை, தமிழல்லாத பிறமொழி சொற்களை அவை எப்படி தமிழிலே வேறு கொண்டுள்ளன என்பதற்கு ஏராளமான சான்றுகளை சொன்னார்கள். அருளியார் அவர்கள் பேசத் தொடங்கினால் இது போன்ற சான்றுகள் அருவி போல் கொட்டி கொண்டே இருக்கும். நான் ஒரு வாழ்த்துறை என்ற முறையில் முன்பு சொல்லாத ஒரு செய்தியை மட்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அருளியாரை பற்றி முதலாக நான் அறிந்து கொண்ட அந்த நிகழ்வு தான். அதை அவரிடம் சொல்லியிருக்கிறேன்னா எனக்கு நினைவில்லை. 1985 ஆண்டு நான் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்ததற்கு பிறகு தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். இந்த தோழர் அமரன் என்று பிற்காலத்தில் அறியப்பட்ட மோகன், அவர் தமிழ் பல்கலைக்கழகத்தோடு நெருக்கம் உள்ளவர், அருளியாரோடு நல்ல பழக்கம் உள்ளவர். அவர் என்னுடைய ஆசிரியர்களுடன் அழைத்து செல்வதாக சொன்னார். அவர் எனக்கு ஆங்கில ஆசிரியர். அவரை பார்க்க நானும் ஆர்வமாக இருப்பேன். ஏன்னா அவர் நான் 69 கல்லூரியில் கடைசியாக இருந்தபோது பார்த்தது. எனக்கு அவர் ஆங்கில பேராசிரியர், துறையினுடைய தலைவர். அவர் மிகச்சிறந்த ஆங்கில புலமை கொண்டவர். என்னிடம் அதே போல் பிரிய கொண்டவர். அவர் பெயர் சேஷாத்ரி. அவர் அந்த நேரம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு தமிழ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார். அவரை நாங்கள் வீட்டிலே பார்க்க போனோம், நானும் மோகனும் சொன்னோம். மதிய நேரம் அவர் பிற்பகல் உறக்கத்தில் இருந்தார். போய் மணி ஒலித்த உடனே எழுந்து வந்தார். அவர் என்னை பார்த்து எத்தனை ஆண்டுகள், 16-17 ஆண்டுகள் இருக்கும். என்னுடைய குரலை கூட பார்க்கவில்லை, என்னுடைய குரலை கேட்கவில்லை. என்னுடைய உருவமே அடியோடு மாறி போயிருந்தது. நான் பார்த்த உடனே அவர் சொன்னார், ஓ நீயா, இட்ஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொன்னார். சரி, இதனால் பயன் உண்டு, உனக்காக நான் தூக்கத்தை விட்டுட்டு வந்ததுனால ஒன்றும் வீண் இல்லை, நல்லதுதான் என்று சொன்னார். அது பிறகு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது ஒரு அரை மணி நேரத்திற்குள்ள தான் அவர் செய்கிற பணிகளை பற்றி எனக்கு சொன்னார். சங்க இலக்கியங்களை எல்லாம் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு அவர் பெயர்த்து கொண்டிருந்தார். அப்போது பாவேந்தர் பாடல்களை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அதெல்லாம் என்கிட்ட ஒன்று சொன்னார். கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னிடம் கேட்டார், அருளியை தெரியுமா உனக்குன்னு கேட்டார். அதுதான் முதல் கேள்வி. அருளியை தெரியுமா? எனக்கு அதுவரை உண்மையிலேயே தெரியாது. அவர் சொன்னார், இளைஞர், ஏன்னா அன்றைக்கி அவருக்கு 35 வயசு தான் இருக்கணும். நானும் கிட்டத்தட்ட அதே வயசு தான். ஆனால் அவர் 60-65 வயசாக இருப்பார். அருளியை தெரியுமா என்று கேட்டுவிட்டு அவர் சொன்னார், எவ்வளவு திறமைசாலி, எவ்வளவு ஊக்கம் உள்ளவர், ஹவு டெடிகேட்டட், அவரை நீ கட்டாயம் பார்க்க வேண்டும் என்று என்ன சொன்னார். யார்? சேஷாத்ரி சொன்னதான். அருளியாரை பற்றி எனக்கு முதல்ல அறிமுகமே அவரிடமிருந்து தான் கிடைத்தது. அதற்கு பிறகுதான் அருளியாரை நம்ம சந்தித்தது. ஏதோ ஒரு போராட்டத்தில் எல்லாம் ஒன்றாக கைதாகி பேருந்து பயணத்தின் போது ஒரு பச்சை துண்டு போட்டுக்கிட்டு காவிரிக்கான போராட்டம் அதிலே கலந்து கொண்டு அப்புறம் பல முறை சந்தித்திருக்கோம். அதே உழைப்பு, சேஷாத்ரி குறிப்பிட்ட அதே அர்ப்பணிப்பு, அதே ஆற்றல் அவரோட கொஞ்சம் கூட தளரவில்லை. இன்றைக்கும் அப்படியே தான் அவரை பார்க்கிறோம். எனக்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த அறிமுகம் அவரிடமிருந்து கிடைத்தது தான். அவர் நம்மோடு நிறைய கருத்து மாறுபாடு உடையவர். இந்த வகுப்பறைகளில் அவருக்கும் எனக்கும் இந்த விவாதங்களை பற்றி நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். ஒரு ஆத்திக நாத்திக விவாதம், மார்க்சியமா காந்தியமா, பெட்ரான் ரசலா, அல்லது அவர் சொல்லக்கூடியதா, இல்லை பகவத்கீதையா, திருப்பி எல்லாமே வாதம் பண்ணக்கூடியவர். ஆனால் அவர் கடைசியாக சொன்னார், நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் செய்கிறேன். நான் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு பெயர்ப்பதை விரும்புகிறாயா, ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு பெயர்ப்பதை விரும்புகிறாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு பெயர்க்க எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு பெயர்த்து தமிழின் சிறப்பை மற்ற மொழிக்காரர்களுக்கு கொண்டு செல்வது என்றால் ஓரிருவரால் தான் அது முடியும். அதில் ஒருவராக நீங்கள் இருக்கிறார். எனக்கு அவருடைய மொழிபெயர்த்து அந்த புத்தகத்தை அவர் கொடுத்தார்.
பாவேந்தர் பாடல்களுடைய பாவேந்தர் பாக்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு கொடுத்தார் என்று நான் சொன்னேன். அதை நான் தொடர்ந்து செய்வேன் என்று உறுதி கொடுத்து அவர்தான் எனக்கு அருளியாரை முதலாக அறிமுகப்படுத்தியவர். அந்த வாழ்த்தும் அருளியாருக்கு என்றென்றைக்கும் நிலைக்கக்கூடிய ஒன்று. எனக்கு அவரை வாழ்த்த வயதும் அறிவும் உண்டோ இல்லையோ, அவ்வளவு பெரிய ஒரு பேராசிரியர், மாற்று கருத்தையும் மதிக்கக்கூடிய தன்மையோடு அருளியாரை வாழ்த்தினார். அவருடைய இந்த உரை என்பது அவருடைய மொத்தமாக அவருடைய பார்வையோடு இணைத்து பார்க்கப்பட வேண்டும். நிறைய சொற்கள் சொன்னார். நான் அருளியார் அவர்களை சங்கப்பலகையில் உட்கார வைத்து இதே கேள்விகள் கேட்டுக்கிறேன். எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று தெரியாது. மக்கள் தொலைக்காட்சியில் சங்கப்பலகையில் அவரோடு உரையாடி இருக்கிறேன். அப்போ ஒரு முறை பேசி கொண்டிருக்கும் போதே நான் அவர்தான் கேட்டேன், இந்த எண்ணெய் என்ற சொல் வருகிற விதம் பற்றி, அந்த எண்ணெயில் நல்லது கெட்டது பற்றி பேசும்போது நல்லெண்ணெய் என்று இருக்கிறதே அது ரொம்ப நல்லதா என்று அருளியார் உடனே திருப்பி கேட்டார். தொலைக்காட்சியிலே பதிவான ஒரு உரையாடல். உடனே திருப்பி கேட்டார், நல்ல பாம்புன்னா கூட அப்படித்தானான்னு கேட்டார். நல்ல என்ற சொல்லை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எது உண்மையிலேயே எண்ணெயோ எது எள்ளிலிருந்து எடுக்கப்படுகிற நெய் என்பதால் மற்றதெல்லாம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் எண்ணெய் கிடையாது. மண்ணெண்ணெய் என்பது எண்ணெய் கிடையாது. ஆனால் நல்லெண்ணெய் மட்டும்தான் எண்ணெய். ஏன்னா அது எள்ளிலிருந்து எடுக்கப்படுது. பாம்புன்னா இதுதான் பாம்பு, அதுதான் நல்ல பாம்பு என்று ஐயா விளக்கம் கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் பேசுகிற போது இப்படி நிறைய நமக்கு முத்துக்கள் ஏராளமாக கிடைக்கும். நாம் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு பெற்றோம். இத்தனை முத்துக்களை திரட்டி கொண்டோம். இவையெல்லாம் மாலையாக கோத்து நம் கைக்கு வருகிற போது அது நமக்கு மட்டுமல்ல தமிழ் சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.